அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இதை சில பேர் ராக் மெலன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மஸ்க் மெலன்னு சொல்லுவாங்க. இந்த மஸ்க் மெலனை யூஸ் பண்ணி ஒரு லஸ்ஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் 3 ஆப்ஷன்ஸ் வருங்க. அதில் ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபைபர் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த பழத்தை நம்ம விதையை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நான் நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நல்ல திக்கான ஃப்ரெஷ் ஃபுல் ஃபேட் யோகட் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேங்க. நீங்கள் வீட்டில் செஞ்ச தயிர் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. 5 டீஸ்பூன் யோகட்டை இதோடு சேர்த்துக்கிறேங்க. புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிராக இருந்தால் வேணாங்க. 5 டீஸ்பூன் சுகர் இதோடு சேர்த்துக்கிறேங்க. ஒயிட் சுகர் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுகர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த லஸ்ஸிக்கு முலாம்பழ பீசஸ் எல்லாமே நல்லா அரைகிற மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கிட்டேங்க. இப்போது லஸ்ஸி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்விங் கிளாஸ்க்கு நான் மாற்றிக்க போகிறேங்க. ஒரு முலாம்பழத்தில் பாதியை கட் பண்ணி நான் லஸ்ஸி போட்டதில் 3 டம்ளர் லஸ்ஸி எனக்கு கிடச்சிருக்குதுங்க. இந்த முலாம்பழ லஸ்ஸியை ரெஃப்ரிஜரேட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணோம்னா நல்லா ஜில்லுன்னு இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்கு நல்லா யம்மியாக இருக்குங்க. இஃப்தார் டைம் மட்டும் இல்லாமல் சம்மர்லேயும் நம்ம இந்த மஸ்க் மெலனை நம்ம வாங்கி சாப்பிட்லாங்க. எந்த சீசனில் கிடைக்குதோ அந்த சீசனில் வாங்கி சாப்பிட்டாக்க நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. நல்ல ரிச் எல்லோ கலரில் பார்க்கவே அழகாக இருக்குதுங்க இந்த லஸ்ஸி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.